भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् विपरीतं च श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம். மனுவுக்கும் கர்தமனுக்கும் இடையே உரையாடல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாம கடைசியா பார்த்தோம், கர்தம முனிவர் எத்தனை வருஷம் தவம் பண்ணார்? 10,000 வருஷம். 10,000 வருஷம் தவம் பண்ணார். 10,000 வருஷம் தவம் பண்ணி பகவான் அவருக்கு முன்னாடி காட்சி அளித்தார். பகவானுடைய அற்புதமான அந்த கோலத்தை நம்ம பார்த்தோம். பீதாம்பரம் உடுத்தியிருந்தார். என்ன மலர் மாலை அணிந்திருந்தார்? வெள்ளை தாமரை வெள்ளை மலர் மாலை இருந்தார். அந்த கோலத்துல நம்ம பகவான தரிசனம் பண்ணோம் இல்லையா? அதோட நாம நிறுத்தியிருந்தோம். இன்னைக்கு நம்ம 10வது ஸ்லோகம் படிக்கலாம். 21வது அத்தியாயம், பதம் 10. கிரீட்டினம் குண்டலினம் சங்கு சக்கர கதாதரம் கவேதோத்பல கிரீடினகம் மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். படிக்கிறேன் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மகுடத்தாலும் குண்டலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அவர் தம் 3 கரங்களில் தனக்கேறிய சங்கு சக்கரம் மற்றும் கதையையும் 4வது கரத்தில் வெள்ளை அல்லியையும் தாங்கியிருந்தார். எல்லா பக்தர்களின் மனங்களையும் பிடிக்கக்கூடிய மகிழ்வுடன் புன்சிரிப்பு கூடிய பார்வை பார்த்தார். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தன்னுடைய 3 கரங்களில் சங்கு சக்கரம் மற்றும் கதை, 4வது கரத்தில் வெள்ளை அல்லியையும் தாங்கியிருந்தார். இன்னைக்கு பகவானுடைய அலங்காரம் வெள்ளை தாமரை மலர்களாலையும் வெள்ளை அள்ளி மலர்களாலையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அவருடைய கரங்கள்லையும் அவர் வெள்ளை அள்ளியை வச்சிருந்தார் அப்படின்னு பாக்குறோம்.
இந்த 4 விஷயங்கள், 4 கரங்கள்ல 4 பொருட்களை பகவான் வச்சிருக்கார் இல்லையா? 2 வந்து பக்தர்களுக்கானது, 2 வந்து அசுரர்களுக்கானது. எந்த 2 பக்தர்களுக்கு, எந்த 2 அசுரர்களுக்கு? அசுரர்களுக்கு சங்கு சக்கரம். கதையும் சக்கரமும் சங்கும் பத்மமும் பக்தர்களுக்கானது. ஓகே, துருவனுக்கு சங்காலதான் அவரை தேக்கி விட்டார் இல்லையா மாதாஜி? துருவன் கதை கதையும் சக்கரமும் யாருக்கு? கதையும் சக்கரமும் அசுரர்களுக்கு, சங்கும் அல்லியும் பக்தர்களுக்கு வச்சிருக்காரு இல்லையா? சோ இந்த மாதிரி பகவான் வந்து 4 கரங்களோட அவருடைய சதுர்புஜ ரூபத்துல இங்க நமக்கு தர்சனம் கொடுக்கிறார். கர்தம முனிவரோட சேர்ந்து நாமளும் பகவானுடைய தரிசனத்தை எடுக்கிறோம். சோ இப்போ கர்தம முனிவருடைய பிரார்த்தனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். விநியஸ்த சரணாம்போஜம் அம்ச தேசே கிருத்மதக திருஷ்ட்வா கேவஸ்திதம் வக்ஷக ஸ்ரீயம் கௌஸ்துப சுந்தரம் கௌஸ்துப கந்தரம். கழுத்திலிருந்து தொங்கும் புகழ்மிக்க கௌஸ்துபமணி மார்பில் தங்கம் போல மின்ன கருடனின் தோள்களில் தன் தாமரை போன்ற திருவடிகளை வைத்து வானில் நின்றார். கருட வாகனத்துல பகவான் வந்திருக்கார். ரொம்ப அழகான கௌஸ்துப மலர் மாலை, கௌஸ்துப மணி மாலை அவருடைய கழுத்துல அப்படி ஜொலி ஜொலிக்குது. கருடனுடைய தோல்ல நின்றுட்டு இருக்காராம் பகவான். ஓகே, பொருளுரை யார் படிக்கிறீங்க? பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத இப்போ நம்ம படிக்கிற பொருளுடையோட பிக்சர் வந்து பின்னாடி பாகவதம் புக்ல பின்னாடி அதே ஓகே. எந்த பேஜ் மாதாஜி? இல்ல, லாஸ்ட் பேக் சைடுல மாதாஜி. ஓகே. ஓ, இந்த பேக் சைடுல. ஓகே ஓகே, வெரி குட் மாதாஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்குவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்க சொன்னேன் மாதாஜி. பிரேமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம். பிரணாம். 9லிருந்து 11ஆம் பதங்களில் உள்ள பகவானின் தெய்வீக உன்னத அழிவற்ற வடிவின் வர்ணனைகள் அதிகாரபூர்வமான வேத பாடமுறையிலிருந்து புரிந்து கொள்ளப்படுகின்றன. இந்த வர்ணனைகள் நிச்சயமாக கர்தம முனிவரின் கற்பனை அல்ல. இந்த அலங்காரங்கள் ஜடவுலக எண்ணத்திற்கு அப்பாற்பட்டவை. சங்கராச்சாரியார் போன்ற மாயாவாதிகளாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவை. நாராயணர் பரமபுருஷ பகவான் ஜடவுலக படையில் எந்த விதமான செய்கைகளிலும் ஈடுபட வேண்டியிருக்கவில்லை. தெய்வீகமான உன்னத பகவானின் பல்வேறுபட்ட பண்புகளான அவர் உடல், அவர் வடிவம், அவர் உடை, அவரது அறிவுரை, அவர் சொற்கள் எல்லாம் ஜடவுலக சக்தியால் உருவாக்கப்படுபவை அல்ல, ஆனால் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டவை. கர்தம முனிவர் யோக நிகழ்முறையால் பகவானை அவர் உள்ளபடியே உண்மையில் பார்த்தார். 10,000 ஆண்டுகள் யோகத்தை பயிற்சி செய்த பின் பகவானின் கற்பனை வடிவத்தை பார்ப்பதில் எந்த பொருளும் இல்லை. அதனால் யோகத்தின் முழுமை வெறுமையிலோ அல்லது மாயாவாதத்திலோ முடிவதில்லை. மாறாக ஒருவர் எப்போது பரமபுருஷ பகவானை அடைய அவருடைய அழிவற்ற வடிவில் உண்மையில் பார்க்கிறாரோ அப்போது யோக முழுமையை அடைகிறார். கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையின் நிகழ்முறை கிருஷ்ணரின் வடிவை நேரடியாக வெளியிடுவது ஆகும். அதிகாரபூர்வமான வேத இலக்கியமான பிரம்ம சங்கீதையில் கிருஷ்ணரின் வடிவம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அவரின் இருப்பிடம் சிந்தாமணி கல்லால் உருவானது. அவர் ஆயிரகுல சிறுவனாக விளையாடுகிறார். அவருக்கு பல ஆயிரக்கணக்கான கோபிகைகள் தொண்டு புரிகிறார்கள். இந்த வர்ணனைகள் ஆதாரபூர்வமானவை. கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையுள்ளவர் அவற்றை நேரடியாக எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்பட்டு அவற்றை பரப்பி அதிகாரபூர்வமான நூல்களில் கட்டளையிட்டபடி பக்தி தொண்டினை செய்கிறார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய உருவமானது கற்பனையானது கிடையாது. அது ஏதோ நம்ம வந்து யாரோ ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க இஷ்டப்படி கற்பனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதிகாரப்பூர்வமான வேத நூல்கள்ல பகவானுடைய உருவத்தினை பத்தின விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் வந்து பிரபுபாதர் நமக்கு சொல்றார். அவர் என்ன மாதிரி உடை உடுத்தி இருப்பார், அவருடைய கையில என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கார், அவருடைய அணிகலன்கள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாயாவாதிகளால இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. சோ அப்போ என்ன ஸ்லோகத்தை இங்க பிரம்ம சமீதியிலிருந்து பிரபுபா சொல்றார்? சிந்தாமணி பிரஹரஸ்தி சுகல்ப விருக்ஷ லக்ஷாவ்ரதேஷு சுரபீர விபாலயந்தம் லக்ஷாவ்ரதேஷு
லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ண தேங்க்யூ கார்த்திகா மாதாஜி. சோ இப்போ எப்படி ஸ்லோகத்தை லிங்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? மாதாஜி. ஸ்லோகம் அர்த்தம் ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு, இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியும், அதை நம்மளால உணர முடியும், அனுபவிக்க முடியும். அப்போ நமக்கு அது புரியும். அப்ப நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கவும் நம்மளால முடியும். இல்லைன்னா என்னமோ படிக்கிறோம், என்னமோ இவங்க மட்டும் ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்காங்க, எப்படி இவங்க இவ்வளவு ஸ்லோகம் சொல்றாங்க, இதெல்லாம் ஒன்றும் ஒரு என்ன சொல்றது மேஜிக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பகவானுக்காக நம்ம செய்யக்கூடிய சேவை. நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்லோகத்தை நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கோம், அர்த்தம் புரிஞ்சிருக்கோம். பிரபுபாத் எல்லாமே ஸ்லோகம் தான். பிரபுபாத் நமக்கு நடைமுறை மொழியில கொடுத்துருக்காரே தவிர பொருளுரை பூரா ஸ்லோகம் தான். பொருளுரை ஃபுல்லா என்னதான் ஸ்லோகம் தான். அதனால ஒரு பொருளுரையிலையும் ஸ்லோகத்தோட அர்த்தங்களை தான் பிரபுபாத் கொடுக்குறாரு. அது என்ன ஸ்லோகம் என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம லிங்க் பண்ணி கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஆனந்தமா படிக்கலாம். சரியா? ஜெய், வெரி குட். ஜாத ஹர்ஷோபதன்மூர்த்னா ஷிதோ லப்த மனோரதக கீர்பிஸ்து அப்யக்ருணாத் பிரீத்தி ஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலிஹி. மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் பரமபுருஷ பகவானை நேரடியாக உணர்ந்த போது அவருடைய உன்னதமான ஆசை நிறைவேறியதால் மிகவும் திருப்தி அடைந்தார். அவர் கீழே விழுந்து தலை வணங்கி பகவானின் தாமரை திருவடிகளுக்கு வணக்கங்களை தெரிவித்தார். அவர் மனம் இயற்கையிலேயே பகவானிடம் முழுமையான அன்பால் நிறைந்தது. கைகளை கூப்பிக்கொண்டு தன் வழிபாட்டால் அவர் பகவானை திருப்தி செய்தார். சோ பகவானை பார்த்த உடனே பண்ண வேண்டிய காரியம் என்ன? இதுதான். அதாவது விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். கோவில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நாம செய்யணும். ஓகே, இந்த பொருளுரை யார் படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் மீனா மாதாஜி. மீனா மாதாஜி. ஆச்சாரியர் சில பிரபுபதாக்கு லோகத்தின் உயர்ந்த முழுமையான நிலை என்பது பகவானின் தனித்தன்மையான வடிவத்தை உணர்தலாகும். யோக பயிற்சியினை வர்ணித்துள்ள பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் இந்த பகவானின் தனித்தன்மையான வடிவத்தை உணர்தல் யோகத்தின் முழுமை என்று அழைக்கப்படுகிறது. அமரும் நிலைகள் மற்றும் யோகத்தின் பிற விதிமுறைகளை பயிற்சி செய்த பின் ஒருவர் உறுதியான சமாதி நிலை அல்லது பகவானுடன் முழு ஈடுபாடு என்ற நிலையை அடைகின்றனர். சமாதி நிலையில் ஒருவர் பரமபுருஷ பகவானின் வடிவின் ஒரு பகுதியான பரமாத்மாவை அல்லது அவரை அப்படியே பார்க்க முடியும். அதிகாரப்பூர்வமான யோக நூல்களில் சமாதி உன்னதமான இன்பமாக, அதாவது பதஞ்சலி சூத்திரங்கள் என வர்ணிக்கப்படுகிறது. பதஞ்சலியின் புத்தகங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ள யோக முறை அதிகாரப்பூர்வமானது. சான்று வலிமையுள்ள நிபுணர்களை கலந்து ஆலோசிக்காமல் தாங்களே சொந்த வழிகளை உருவாக்குகின்ற தற்கால யோகிகள் பெரும் முட்டாள்கள். பதஞ்சலி யோக முறை அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சில சமயம் மாயாவதிகள் பதஞ்சலி யோக முறையை மாசுபடுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அத்வைத கோட்பாடு உடையவர்கள். ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கும் போது மற்றும் பார்க்கும் போது மெய்யுணர்வு இன்பம் அடைகிறது என பதஞ்சலி வர்ணிக்கிறார். பரமாத்மாவும் தனி மனிதனும் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டால் மாயாவதிகளின் கோட்பாடான அத்வைதம் பயனற்று போகிறது. அதனால் சில மாயாவதிகளும் பெருமை பற்றிய தத்துவவாதிகளும் பதஞ்சலி முறையை தங்கள் வழியில் திருத்தி கூறி முழு யோக முறையையும் மாசுபடுத்துகிறார்கள். பதஞ்சலியை பொறுத்தவரை ஒருவன் எப்போது எல்லா ஜட உலக ஆசையிலிருந்து விடுபட்டு உண்மையை மெய்யுணர்வு நிலையை அடைகிறாரோ அந்த உணர்வு நிலையே புனித சக்தி எனப்படும். ஜட உலக செயல்பாடுகளில் ஒருவர் ஜட உலக இயற்கையின் குணங்களில் ஈடுபடுகிறார். அப்படிப்பட்ட மக்களின் விருப்பங்களான சமய உணர்வுடன் இருத்தல், 2 பொருளாதாரத்தில் செல்வாக்கு பெறுதல், 3 புலன்களை திருப்தி செய்ய முயற்சி செய்தல், இறுதியாக பரமாத்மாவுடன் இணைதல். மாயாவதிகளை பொறுத்தவரை யோகி பரமாத்மாவுடன் கலந்து தன் தனிப்பட்ட தன்மையை இழக்கும் போது கைவல்யம் எனப்படும் உயர்ந்த நிலையை அடைகிறான். ஆனால் உண்மையில் பரமபுருஷ பகவானை உணர்தல் என்ற நிலையை கைவல்யமாகும். பகவான் முழுவதும் தூய்மையானவர். அந்த முழு தூய்மையை உணர்தலில் ஒருவர் அவர் யார், பரமபுருஷ பகவான் யார், அவர் யார், பரமபுருஷ பகவான் யார் என்று அறிந்து கொள்ளுதலே கைவல்யம். அதாவது பதஞ்சலியின் மொழியில் புனித சக்தியை அறிதல். அவர் முன்மொழிவது என்னவென்றால், ஒருவர் ஜட உலக ஆசைகளில் இருந்து விடுபட்டு தன்னையும் தன்னை மிஞ்சியதையும் அறிந்து கொண்டு அதில் நிலைக்கும் பொழுது
அது சித் சக்தி எனப்படும். பூரணமான உணர்வு, ஆன்மீக இன்ப உணர்வு காட்சி உள்ளது. பகவத்கீதையில் அந்த மகிழ்ச்சி பரமாத்மா மகிழ்ச்சி என வர்ணிக்கப்படுகிறது. இது ஜட உலக புலன்களில் இருந்து அப்பாற்பட்டது, மெய்மறந்த நிலை. சப்ரஞாத மற்றும் அசம்பிரஞாத அல்லது மனம் சார்ந்த கற்பனை மற்றும் தன்னை அறிதலும் என்ற இரு வகையாக வர்ணிக்கப்படுகிறது. சமாதி அல்லது அசம்பிரஞாதாவில் ஒருவர் அவருடைய தூய புலன்களால் பகவானின் புனித வடிவத்தை அறிய முடியும். அதுவே புனித உணர்வின் இறுதியான குறிக்கோளாகும். பதஞ்சலியை பொறுத்தவரை பகவானின் பரம வடிவத்தின் நிலைத்த உணர்வில் ஒருவர் இருந்தால் கர்த்தம முனிவர் அடைந்தது போல அவர் முழு நிலையை அடைவார். ஒருவர் இந்த முழுமையான நிலையை அடைந்தால் முடிய யோக முறையின் முழுமையின் முன்னேற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட இறுதியான உணர்வு இல்லை. அஷ்டாங்க யோக முறையில் 8 முழு நிறைவுகள் உள்ளன. யார் ஒருவர் இவற்றை அடைகிறாரோ அவர் தகுதி பெற்றவராக சிறந்தவரினும் சிறந்தவராக விளங்குவார். அவர் அடைய விரும்பும் அனைத்தையும் அடைவார். ஆனால் யோகத்தில் அது போன்ற ஜட உலக வெற்றியை அடைதல் முழு நிறைவு அல்ல, இறுதியான குறிக்கோள் ஆகாது. இறுதியான குறிக்கோள் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. கர்த்தம முனிவர் பரமபுருஷ பகவானை அவருடைய அழிவிற் வடிவில் பார்த்தார். பக்தி தொண்டு என்பது தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அல்லது கிருஷ்ணரின் பக்தர்களுக்கும் இடையே உள்ள உறவுடன் தொடங்குகிறது. ஒருவர் இறையோடு உறவு நிலையை அடையும் பொழுது கீழே விடும் கேள்வியே இல்லை. யோக முறையின் மூலம் ஒருவர் பரமபுருஷ பகவானை நேருக்கு நேர் பார்க்கும் நிலையை அடைய விரும்பி அதற்கு பதில் ஜட உலக ஆற்றல் அடைய விரும்பி அதனால் கவரப்பட்டால் பின்னர் அவர் தொடர்ந்து செல்லும் வழியிலிருந்து மற்றொரு ஒளிக்கு மாறி செல்வார். ஜட உலக இன்பம் போலி யோகிகளால் ஊக்கப்படுத்தப்படுகிறது. புனித மகிழ்ச்சியில் மெய்யறிவை உணர்ந்தலுடன் எந்த விதத்திலும் தொடர்புடையது அன்று. பக்தி யோகத்தின் உண்மையான பக்தர்கள் உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து பாதுகாக்க தேவையான ஜட உலக அவசியங்கள் மட்டும் ஒப்புக்கொள்வார்கள். அவர்கள் மிகப்படுத்தப்பட்ட ஜட உலக புலன் திருப்தியிலிருந்து முழுவதுமாக விலகியுள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானை உணர்தலில் முன்னேற்றம் பெற முடியும் என்றால் எந்தவித கொடும் துன்பமும் அனுபவிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ எதுக்காக பிரபுபாதர் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பர்போட்ல யோகத்தை பத்தி விளக்கமா கொடுத்திருக்கார் அப்படின்னா, கர்தம முனிவர் யோகத்தை பயிற்சி செஞ்சார் இல்லையா? 10,000 வருஷம் யோக பயிற்சி செஞ்சார். இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிறவங்க இந்த மாயாவாதிகள் யோக பயிற்சியின் மூலமா நம்ம பகவானோட ஒன்னாயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதைத்தான் இங்க பிரபுபாதர் இந்த பொருளுரையில கண்டிக்கிறார். அந்த மாதிரி பகவானோட ஒண்ணு ஆகிறதெல்லாம் கிடையாது. 2 பேர் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு 2 பேர் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாலே அப்ப என்ன, அத்வைத்த கொள்கை அங்க அடி வாங்கிடுது. அத்வைத்தம்னா அவங்க 2 ஒன்று அப்படிதான் சொல்றாங்க, 2மே ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 இருக்கு அப்படின்னாலே அவங்களுடைய கொள்கையில தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆத்மா பரமாத்மா 2 இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆனா யோகத்தின் மூலமா நாம பரமாத்மா ஆயிடலாம் அப்படின்னு சொல்றதுல இப்போ 2 இருக்கு அப்படின்னாலே அவங்களுடைய கொள்கை அங்க அடிபட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாரு. சோ பதஞ்சலி சொல்லியிருக்கிற கைவல்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவான உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறது தான் கைவல்யம். கைவல்யம்னா பகவானோட கலக்கிறதுக்கு பேரும் கைவல்யம் தான். ஆனா இங்க பதஞ்சலி அதை ரெஃபர் பண்ணல, அந்த கைவல்யத்தை அவர் சொல்லல. அவர் சொல்றது என்ன, பகவான முழுமையா அவருடைய நிலையில நம்ம புரிஞ்சுக்கிறது. பகவான் சுச்சிதானந்த விக்ரமா இருக்கார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான். சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த ஜட உலகத்தை சேர்ந்த சந்தோஷம் கிடையாது. பொதுவா நமக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது, இன்பம் அப்படிங்கிறது புலன்களால ஏற்படுது, புலன்ப பொருட்களால ஏற்படுது இல்லையா? பசிக்குது, சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். தூக்கம் வருது, தூங்கினா சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒண்ணு வேணும், கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு புலன்களாலதான் நம்ம சந்தோஷம் அடைகிறோம். ஆனா ஆன்மீக சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சோ அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத இந்த உலகத்துல ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, சாதாரணமா அனுபவிக்க முடியாது. பக்தியில கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அந்த நிலைதான் பிரம்மபூத நிலை அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்படுது. சோ அதனால இந்த ஜட உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்துக்காக யோகத்தை பயிற்சி செய்வது அப்படிங்கிறது போலியானது. அதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பதம் போலாம். ऋषिरुवाच जूष्टं पतात्या किल सत्वरासेहि सांसिध्यम् अक्षणोस्
தவ தர்ஷனான்னக யத் தர்ஷனம் ஜென்ம பிரீத்ய சத்பி ஆசாசதே யோகினோ ரூடயோகாக. மொழிபெயர்ப்பு. சிறந்த முனிவராகிய கர்தமர் கூறினார், ஓ வணங்கத்தக்க பரமபுருஷ பகவானே, உயிர்களுக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்கும் உங்களுடைய காட்சியினால் சிறந்த முழுமை அடைந்து எனது பார்க்கும் ஆற்றல் நிறைவு பெற்றுள்ளது. ஆழ்ந்த பல பிறவிகளில் தொடர்ந்து செய்த தியானத்தின் மூலம் முன்னேறிய யோகிகள் உங்களுடைய உன்னத வடிவத்தை காண விரும்புகின்றனர். சோ பகவான் வடிவம் அவருக்கு அற்புதமான வடிவம் இருக்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கர்தம முனிவருடைய அந்த பிரார்த்தனைகள், அவர் பார்த்த அந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். பகவானுக்கு உருவம் இல்லாதவர்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு அற்புதமான வடிவம் இருக்கு. அந்த வடிவம் ஜல உலகத்தை சேர்ந்த வடிவம் கிடையாது. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் இங்கு எல்லா நன்மைகளுக்கும் எல்லா இன்பத்திற்கும் தேக்கிடமாக வர்ணிக்கப்படுகிறார். நன்மையின் வழியில் அமைந்தால் ஒழிய ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சி கிட்டாது. அதனால் ஒருவரின் உடல், மனம், செயல்பாடுகள் அனைத்தும் பகவானின் தொண்டில் அமையும் பொழுது அவர் நன்மையின் மிகவும் உயர்ந்த முழு நிலையில் இருக்கிறார். கர்தம முனிவர் கூறுகிறார், உங்களுடைய பிரபுத்துவம் எல்லாவற்றிற்கும் தேக்கிடமாகும் என்பதை நன்மையின் முறையான வழக்கு சொல்லால் புரிந்து கொள்ள முடியும். உங்களை நேருக்கு நேர் கண்ணோடு கண் பார்க்கும் அனுபவத்தின் மூலம் பார்வையின் முழுமை அடைய பெற்றது. இந்த கூற்றுகள் தூய பக்தியான நிலையாகும். ஒரு பக்தனுக்கு புலன்களின் முழுமை என்பது பகவானின் தொண்டில் ஈடுபடுதலாகும். பார்க்கும் ஆற்றல் பகவானின் அழகை பார்ப்பதில் ஈடுபடும் பொழுது முழுமையடைகிறது. கேட்கும் ஆற்றல் பகவானின் புகழை கேட்கும் பொழுது முழுமையடைகிறது. சுவைக்கும் ஆற்றல் பிரசாதம் உண்பதில் மகிழும் பொழுது முழுமையடைகிறது. எல்லா புலன்களும் பரமபுருஷ பகவானுடன் உறவு கொள்ளும் போது ஒருவரின் முழுமையான வழக்காற்றில் பக்தி யோகம் எனப்படும். ஜட உலக ஈடுபாட்டிலிருந்து புலன்களை விடுவித்து பகவானின் தொண்டில் அவற்றை ஈடுபடுத்தும் ஒருவர் குறிப்பிட்ட பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுதலை அடைந்து பகவானின் தொண்டில் முழுமையாக ஈடுபட்டால் அவரின் தொண்டு பக்தி யோகம் எனப்படும். கர்தம முனிவர் பகவானை பக்தி யோகத்தில் பார்ப்பது பார்வையின் பூரணம் என்று ஒப்புக்கொள்கிறார். பகவானை பார்க்கும் உயர்ந்த பூரண நிலைமை கர்தம முனிவரால் மிகைப்படுத்தப்பட்டதல்ல. யோகத்தில் உண்மையான உயர்த்தப்பட்டு ஒவ்வொரு பிறவியிலும் பரமபுருஷ பகவானின் இந்த வடிவத்தை காண விரும்புவர்களை சான்று காட்டுகிறது. அவர் போலியான யோகி அல்லர். யார் உண்மையில் முன்னேறிய பாதையில் இருக்கிறாரோ அவர் பகவானின் அழிவற்ற வடிவை காண மட்டுமே விரும்புவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கண்களுடைய முழுமை அப்படிங்கிறது பகவானுடைய அழகான தோற்றத்தை காணும் போது நிறைவடைகிறது. அது மாதிரி ஒவ்வொரு புலனும் ரோபா சொல்ற காது எப்ப திருப்தி அடையுது பகவானை பத்தி கேட்கும் போது, நாக்குனால பகவானுடைய பிரசாதத்தை நாம சுவைக்கும் போது, மூக்குனால பகவானுக்கு அர்ப்பணம் செய்த துளசி இலைகளையும் பூக்களையும் முகரும் போது, கைகளால பகவானுக்கு சேவை செய்யும் போது. இது அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. எனக்கு அந்த ஸ்லோகம் இப்போ ஞாபகம் இல்லை. இது ஒண்ணுமே முழுமையான நிறைவை அடைகிறது அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் நாளைக்கு அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எனக்கு இப்போ அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. ஸோ இதுவும் பொருள்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிரபாடைய ஸ்லோகா தான் அந்த அப்படியே நமக்கு டிரான்ஸ்லேஷனா கொடுக்குறாரு. ஸோ இது மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெகநாதருக்கு சோனாவேஷ்னா தங்க அலங்காரம். 100 சவரன் தங்கத்துல ஜெகநாதருக்கு இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஜெகநாத் புரியில. அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஹரா பஞ்சமி. இன்னைக்கு ஹீரா பஞ்சமி. பஞ்சமின்னா தெரியும் இல்லையா? 5வது நாள் ரத யாத்திரை நடந்து இன்னைக்கு 5வது நாள். ஹீரா பஞ்சமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாக்குறதுன்னு அர்த்தம். ஹீரான்னா அந்த பாஷையில பாக்குறதுன்னு அர்த்தம். 5வது நாள் என்ன பாக்குறாங்க அப்படின்னாக்க அற்புதமான நாள் இன்னைக்கு. ஜெகநாதர், பலதேவர், சுபத்ர மகாராணி 3 பேரும் கோயில இருந்து கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, லக்ஷ்மி தேவி கிட்ட இதோ போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அப்ப போனவங்க அண்ணன், தம்பி, தங்கச்சி 3 பேர் போனவங்க 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அரக்காணோம். அவங்கள பத்தி எந்த செய்தியும் இல்லை. எங்க போயிருக்காங்க, என்ன பண்றாங்க, எப்ப திரும்பி வர போறாங்க ஒன்னும் சொல்லல. அதனால லக்ஷ்மி தேவிக்கு என்ன ஆச்சு, ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆட்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு என்ன இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விமலா தேவி அங்க இருக்காங்கன்னு பார்த்தோம் ஜெகநாத் புரியில. யாருக்கா ஞாபகம் இருக்கா விமலா தேவி பத்தி சொன்னது?
சோ எதுக்காக அங்க இருக்காங்க? விமலா தேவி ஏன் வந்தாங்க? பிரசாதம் கிடைக்கும். பிரசாதம் ரெடி பண்றது. அதுக்காக பகவானுக்கு நிவேதனம் பண்ணோம்னா முதல்ல பிரசாதம் எங்க வந்துரும்? விமலா தேவிக்கு வந்துடும். அவங்க சாப்பிட்டு அது நமக்கு மகா பிரசாதமா வருது. சோ பகவான் அவங்களுக்கு அந்த வரம் கொடுத்திருக்காரு. அதனால அங்க உட்கார்ந்துருக்காங்க. சரின்னு பார்த்தாங்க லட்சுமி தேவி. சரி எதுக்கும் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமலா தேவி கிட்ட போய் கேக்குறாங்களாம். என்னது போனவங்க ஆளை காணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தெரியும் உங்களுக்கு, இவங்க வந்து சுந்தராச்சலம், இது வந்து நீலாச்சலம், அது வந்து சுந்தராச்சலம், அதாவது விருந்தாவனத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியும். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விமலா தேவி கிட்ட போய் கேக்குறாங்க. விமலா தேவி சொல்றாங்க, இல்ல இல்ல கொஞ்சம் அனுசரிச்சு போலாம், போய் வந்து நல்ல வார்த்தையில பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அதெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு தான் அங்க லக்ஷ்மி தேவி போறாங்க. ஆனா லக்ஷ்மி தேவி அங்க போய் ரீச் ஆகும்போது ஜெகநாதருடைய சர்வன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா கதவு சாத்திடுறாங்க. லக்ஷ்மி தேவி வராங்க, அதுவும் பெரிய படையோட வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி ஏதோ அட்டாக் பண்ணதான் வராங்கன்னு நினைச்சிட்டு அவங்க கதவு சாத்திட்டாங்க. கதவு சாத்தின உடனே லக்ஷ்மி தேவிக்கு வந்தது பாருங்க கோவம். நான் வந்திருக்கேன், நான் வந்திருக்கிறது என்னை வந்து வெளியில வந்து வரவேற்காம இல்ல உள்ள கூட்டிட்டு போகாம என்ன வாசல நிக்க வச்சு கதவா சாத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த படைக்கு அவங்க வந்து இவங்களெல்லாம் புடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதனால அங்க வந்து ஒரே சண்டை. யாருக்கு? ஜெகநாதருடைய சர்வன்ஸுக்கும் லக்ஷ்மி தேவியுடைய இவங்களுக்கும் நல்ல சண்டை. அப்போ ஜெகநாதருடைய வீரர்கள் எல்லாம் தோத்து போயிடுறாங்க, லக்ஷ்மி தேவியுடைய வீரர்கள் எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே இப்போ இவங்க எல்லாம் வந்து ஜெகநாதர்கிட்ட ஓடுறாங்க. ஜெகநாத் என்ன பண்றது, இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி வாசல்ல வந்து சண்டை போட்டு நாங்கெல்லாம் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெகநாதர் பாக்குறாரு. நான் கூட இப்ப எனக்கு விழுந்தாலும் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, லக்ஷ்மி தேவியை சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய ரசகுல்லா வாங்குறாரு. நிறைய ரசகுல்லா வாங்கி இவங்கள்ட்ட அனுப்புறாரு. இவர் இன்னும் வெளியில போல, ஜெகநாதருக்கு பயம், லக்ஷ்மி தேவி இன்னும் பார்க்க போல, அதனால ரசகுல்லா வாங்கி அனுப்புறாரு. சோ லக்ஷ்மி தேவி ரசகுல்லா எல்லாம் பார்த்து கொஞ்சம் திருப்தி அடைஞ்சு, சரி இதோ வந்துடுறோம்னு சொல்லு, 2 நாள்ல வந்துடுறோம் அப்படின்னு கொஞ்சம் சமாதானம் எல்லாம் பேசி ஜெகநாதர் வந்து லக்ஷ்மி தேவிக்கு சொல்லி அனுப்புறாங்க. லக்ஷ்மி தேவி நினைக்கிறாங்க, சரி இதுக்கு மேல வந்து நம்ம ரொம்ப எல்லாம் இது பண்ணக்கூடாது, சரி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது சும்மா எல்லாம் போகக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு தான் போகணும், நான் இன்னும் கோபமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜெகநாதர் தேர், அவர் தேர்ல வந்தார் இல்லையா, அந்த தேர்ல ஒரு பகுதியை உடைச்சிட்டு போறாங்க. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க போறாங்க, ஸ்ரீமந்திருக்கு அவங்க திரும்பி போறாங்க. அந்த நாள் இன்னைக்கு ஒரே சண்டையா இருக்கும். லக்ஷ்மி தேவி கிளம்பி வரும்போது ரொம்ப ஆர்ப்பாட்டமா வருவாங்க. லக்ஷ்மி தேவி வர்ற அந்த கோலம் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல அவ்வளவு அழகா வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அவங்க வர்ற அந்த பல்லக்கு இருக்கே, அதனுடைய அலங்காரம் என்ன, அப்படியே கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு மணி எல்லாம் ஃபுல்லா கட்டி ரொம்ப அழகா அலங்காரமா லக்ஷ்மி தேவி வந்து வர்றாங்க. அவ்வளவு ஆப்புலண்டோட வர்றாங்க. நான் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இவ்வளவு நாள் ஆகுது, நீங்க இன்னும் ஏன் திரும்பி வரல அப்படின்னு கேட்கறதுக்காக வராங்க. இதுக்கப்புறமும் பாஸ்ட் டைம் வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கும். நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியாது, பகவானுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி தேவிக்கும் ஜெகநாதருக்கும் நடக்கிற பாஸ்ட் டைம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா மாயாவாதிகளுக்கு இதெல்லாம் புரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் என்னுடைய லீலைகள் நினைக்கிறாங்க. இதேதான் நம்ம வீட்லயும் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளதெல்லாம் என்னது, கர்ம வினையினால நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறோம். ஆனா பகவானுடைய லீலைகள் ஆனந்தமானது. பகவானுடைய லீலைகளை கேட்டுட்டே இருக்கலாம். பகவானுடைய லீலைகள் வந்து அற்புதமானது. கஜேந்திரன் சொல்ற, ஏகாந்தினோ யஸ்ய கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி வை பகவத் பிரபன்னாக அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்களம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாக அப்படின்னு சொல்ற. அத்யத்புதம் தச்சரிதம் சுமங்களம், உங்களுடைய இந்த லீலைகள் இருக்கே, உங்களுடைய சரித்தங்கள் இருக்கே, அது கேட்கறது அப்படிங்கிறது அதி அற்புதமானது. காயந்த ஆனந்த சமுத்திரமக்னாக, காயந்த அதை பாடும்போது என்ன மாதிரியான ஆனந்தம் கிடைக்குது தெரியுமா? அதனாலதான் பக்தர்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய லீலைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பின்னாடி இதே 3rd கேண்டோல வந்து இவர் சொல்றதை நம்ம கேட்க போறோம். நம்மளுடைய கபில தேவர் சொல்ல போறார், அதை நம்ம கேட்க போறோம். அதாவது என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ற, சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்பிதோ பவத் ஹிருத் கர்ண ரசாயன கதாக
தஜ்ஜோஷ்ணா தாஷு அபவர்க்க வர்த்மனி ஸ்ரத்தா ரதிர் பக்திர் அனுக்கிரமிஷ்யதி அப்படின்னு சொல்றார். அதாவது சதாம் பிரசங்கான், சதாம் அப்படின்னா பக்தர்கள், சதாம் அப்படின்னா யாரு? பகவத் பக்தர்கள். சதாம் பிரசங்கான், அவங்க எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்க போறாங்க? உங்களுடைய கதைகளை சொல்லிட்டே இருக்க போறாங்க. சதாம் பிரசங்கான் வீரிய சம்பிதோ, என்னுடைய வீரதீரமான அந்த, அதாவது கபில தேவர் சொல்றதுனால அவர் மம வீரியம், அதெல்லாம் வந்து அவங்க எப்பவுமே பேசிட்டே இருக்காங்க. பவதி ஹிருத்யக்ன ரசாயன கதாக, அது என்ன ஆகுதான்? பவதி உள்ள போகுதான். எப்படி உள்ள போகுதான்? இதயத்துக்குள்ள எப்படி போகுதான்? கர்ண ரசாயனம், காது வழியா உள்ள போகுதான் அந்த ரசம். பகவானுடைய கதா ரசம் வந்து நம்ம குடிக்கிறது இல்லை, இப்படி குடிக்கிறது இல்லை, காது வழியா குடிக்கிறோமா. காது வழியா அது உள்ள போய் நம்மளுடைய இதயத்தை வந்து அது என்ன ஆகுதான்? உள்ளுக்குள்ள போய் அதை வந்து தூய்மை செய்யலாம். ஹிருத்கர்ண பவதி ஹிருத்கர்ண ரசாயன கதாக தஜ்ஜோஷ்ணா தாசு அபவர்க்க வர்த்மனி, அது நம்மளை எங்க கொண்டு போகுதான்? அபவர்க்கத்துக்கு கொண்டு போகுதான். நம்ம இப்ப பாவர்க்கத்துல இருக்கோம், இங்க இருந்து நம்மள அபவர்க்கத்துக்கு கொண்டு போகுதான். ஸ்ரத்தா ரதிர் பக்தி அனுக்கிரமிஷ்யதி. எப்படி நம்மளுடைய பக்தி சேவை ஆரம்பிக்குது? ஸ்ரத்தால ஆரம்பிக்குது. ஸ்ரத்தான்னா என்ன சொன்னோம்? நம்பிக்கை. ஸ்ரத்தானா நம்பிக்கை. ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா ஆசக்தி ருச்சி பாவா பிரேமா போகணும். இந்த நிலைகளை நாம கடக்கணும். இப்ப ஸ்ரத்தால இருக்கோம் நம்ம. ஆனா பகவத் சங்கத்துல, பக்தர்கள் சங்கத்துல கேட்கும் போது என்ன ஆகுதான்? வேகமா நடக்கிறாங்க. ஸ்ரத்தாலேந்து பாவாக்கு போயிடுறோமா. ஸ்ரத்தா ரதிர் பக்தி அனுக்கிரமிஷ்யதி அப்படின்னு சொல்ற. படிப்படியா வளர்ச்சி அடைந்து இந்த நிலைக்கு அவங்க வந்து உயர்ந்துடுறாங்க. எதனால? பக்தர்கள் சங்கத்துல பகவானை பத்தி கேட்கறதுனால. ஆனா மாயாவாதிகளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த லீலைகள் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கடைசியில என்ன சொல்லிடுவாங்க? நானும் கடவுளும் ஒண்ணுதான். அப்போ அவங்கள்ட்ட இருந்து கேட்கறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் பிரபுபா திரும்ப 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 சொல்றாரு, மாயாவாதிகள்ட்ட இருந்து கேட்காதீங்க. நமக்கு யார் மாயாவாதி யார் மாயாவாதி இல்லைன்னா நமக்கு தெரியாது. அதனால பிரபுபா பொருளுரையை படிச்சு நாம என்ன பண்ணணும்? அதோட திருப்தி அடையணும். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஏ மாயையா தே ஹத மேதசஸ்தாதார விந்தம் பவசிந்து போதம் உபாசதே கமலவாய தேஷாம் காமலவாய தேஷாம் ராஷூஷ காமா நிறையேபியே ஸ்யுஹு. பகவானுடைய பாதார விந்தம் எப்படிப்பட்டதான்? பாதார விந்தம் பவசிந்து போதம் அப்படின்னு சொல்றார். அதாவது பகவானுடைய பாதார விந்தம் இந்த பவசிந்து. பவசிந்துன்னா என்ன? நம்ம இப்பதான் சொன்னோம், நம்ம வந்து பவசாகரத்துல இருக்கோம்னு. சம்சார கடல் சாதாரண கடல் கிடையாது. இது வந்து சம்சார கடல் இல்லையா? போதம்னா படகு. பகவானுடைய தாமரை பாதங்கள் பவசிந்து போதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பௌதிக வாழ்க்கை கடக்க பயன்படக்கூடிய கடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தாமரை பாதங்கள் இம்மையில் அறிவின்மை என்னும் கடலை கடக்க உதவும் உண்மையான படகாகும். மயக்கம் சக்தியால் தங்களின் அறிவு கூர்மை இழந்தவர் மட்டுமே புலன்களின் சாரமற்ற கண்ணநேர இன்பங்களை அடைய விரும்பி அந்த பாதங்களை வணங்குவார்கள். இதை நரகத்தில் அலையும் மனிதர்களாலும் அடைய முடியும். என் பகவானே, அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட கருணை காட்டும் அளவுக்கு நீங்கள் கருணை படைத்தவர். சோ என்ன அர்த்தம் இந்த பொருளுரை? இந்த மொழிபெயர்ப்புல அவர் என்ன சொல்ல வர்றாரு? கர்தமர் என்ன சொல்றாரு? யாருக்கு புரிஞ்சுது இது? அதாவது இந்த நம்ம நரகத்துல பகவான் வந்து கருணை பண்றாங்க. அனாலஜி மாதிரிதான். புலனின்பங்களை மட்டும் அனுபவிக்கிறக்காக கடவுளை வென்ற அறிவு குறைந்த மாதாஜி, அறிவில்லாதவர்களுக்கு கூட கடவுள் கருணைமா இருக்காரு. மாதாஜி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க பாருங்க. புலனின்பத்துக்காக பகவான் பக்திக்காக போகாம எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்காக போறவங்களுக்கு அந்த சுகம் எங்க கூட கிடைக்குமா? நரகத்துல கூட கிடைச்சிடுமா? ஆனா அப்படி வர்றவங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்க? உங்க கருணையை கொடுக்குறீங்க. அப்ப பகவான்கிட்ட நம்ம எதுக்காக போகணும்? பக்திக்காக இல்லையா? பக்தியை பயிற்சி பண்றதுக்கு மட்டும்தான் பகவான் அணுகணும். தூய்மையான பக்தியை தான் பகவான் கிட்ட செய்யணும் அப்படிங்கறது மறைமுகமா இங்க வந்து அவர் சொல்றார். ஓகே, ஹேமலதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
பகவத்கீதையின் 7ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது போல் இருவிதமான பக்தர்கள் உள்ளனர். ஜடவுலக இன்பங்களை விரும்புபவர்கள் மற்றும் வேறு எதையும் விரும்பாத பகவானுக்கு தொண்டு புரிவதில் விருப்பம் உள்ளவர்கள். நரக வாழ்வில் நிலைத்து பன்றிகளாலும் நாய்களாலும் ஜடவுலக இன்பங்களை அடைய முடியும். பன்றியும் உண்டு உறங்கி முழுவதுமாக பாலுணர்வு வாழ்வை அனுபவிக்கிறது. ஜடவுலக வாழ்வில் நரக இன்பத்தை அனுபவித்து மிகுந்த திருப்தி அடைகிறது. ஒருவருக்கு புலன்கள் இருப்பதால் அவர் பூனைகள் நாய்களைப் போல முழு அளவுக்கு புலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று இக்கால யோகிகள் அறிவுறுத்துகின்றனர். இருந்த போதிலும் யோக பயிற்சியை தொடர்ந்து செய்ய முடியும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். கர்தப முனிவர் இங்கு இதை கண்டிக்கிறார். நரக சூழலில் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் இந்த ஜடவுலக இன்பங்கள் கிடைக்கின்றன என்று அவர் கூறுகிறார். பகவான் மிக்க கருணை உள்ளவர். நரக இன்பங்களால் யோகிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் திருப்தி அடைந்தால் அவர்கள் விரும்பும் ஜடவுலக இன்பங்களை அடைய எல்லா வசதிகளையும் கொடுக்கிறார். ஆனால் கர்தப முனிவரால் அடைந்த பரிபூரண நிலையை அவர்களால் அடைய இயலாது. நரகம் போன்ற தீய தன்மை படைத்தவர்களுக்கு பரிபூரண இறுதி அடைவது என்றால் என்ன என்பது உண்மையில் தெரியாது. அதனால் புலன் நுகர்ச்சியை வாழ்வின் உயர்ந்த குறிக்கோள் என்று நினைக்கின்றனர். ஒருவர் புலன்களை திருப்தி செய்யலாம் என்று அறிவுரை கூறுகின்றனர். அதே சமயம் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் சில பயிற்சிகள் மூலமும் பூரணத்தினை மிக எளிதாக பெற்றுவிடலாம் என்றும் கூறுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் இங்கு ஹதமேதச அதாவது அழிந்த மூளை உள்ளவர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றனர். யோகத்தின் பூரணம் அல்லது தியானத்தின் மூலம் அவர்கள் ஜடவுலக இன்பத்திற்கு ஆசைப்படுகின்றனர். பகவத்கீதையில் சிறு தெய்வங்களை வழிபடுபவர்களின் அறிவு கூர்மை கெட்டுவிட்டது என்று பகவானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல யார் ஜடவுலக என்பதை யோகத்தின் பயிற்சியினால் பெற ஆசைப்படுகிறாரோ அவரின் அறிவு திறம் பாதிக்கப்படுகிறது. அவர் முதல் தர முட்டாள் என்று இங்கும் கர்தம முனிவரால் கூறப்படுகிறது. உண்மையில் யோகத்தை அறிவு கூர்மையால் பயிற்சி செய்பவர் எதற்கும் ஆசைப்படக்கூடாது. ஆனால் முழுமுதற் கடவுளை வணங்குவதன் மூலம் அறிவின்மை எனும் கடலை கடந்து பகவானின் பாத கமலங்களை பார்க்க வேண்டும். பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர். இன்றும் அறிவு திறன் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பூனைகள் நாய்கள் அல்லது பன்றிகளாக பிறந்த ஆசி வழங்குவார். அவை புலன் திருப்தி சிற்றின்ப வாழ்வு இவற்றிலிருந்து கிடைக்கும் ஜடவுலக இன்பத்தை அனுபவிக்கின்றன. பகவான் இந்த ஆசையை பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகிறார். என்னிடமிருந்து ஒருவர் எதை பெற விரும்பினாலும் நான் அதை விரும்புவதை அளிப்பேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்றார். 4 விதமான பேர் என்ன தேடி வருவாங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க, பொருளாசை இருக்கிறவங்க, கேள்வி உடையவர்கள், ஞானிகள், இந்த மாதிரி எல்லாம் என்ன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றார். சோ அந்த மாதிரி பகவானை தேடி நம்ம ஆரம்பத்துல பல விதங்கள்ல நமக்கு அந்த மாதிரி மனோநிலைகள் இருந்தாலும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தூய பக்தி தான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பல விஷயங்களை பகவான்கிட்ட கேட்கிறோம். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி சீராலாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது. அப்போ பகவானை நம்ம போய் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யறதுல தவறு கிடையாது. ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? தூய பக்தியா இருக்கணும். அதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். சில பேர் ரொம்ப அந்த பொருளுடைய கொடுத்திருப்பார், அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சுட்டா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, வந்தேன், 48 நாள் விளக்கு போட்டேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் பிரார்த்தனை பண்ணது நிறைவேறிடுச்சு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ந்து கோவிலுக்கு போறது அதெல்லாம் அந்த செய்யறதே கூட அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கேட்டது நிறைவேறிடுச்சு, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி தற்காலிகமா நம்ம பக்தர்கள் அப்படிங்கிற ஒரு வேஷம் போடக்கூடாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஓகே பிரச்சனை இருக்கு, பகவான்கிட்ட போறோம், பிரார்த்தனை பண்றோம், இதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா தொடர்ந்து பகவத் சேவையில நாம ஈடுபடணும். ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. சோ என்கிட்ட எப்படி என்ன நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் அவங்க கிட்ட நடந்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி போய் நம்ம ஜட இன்பத்தை கேட்டாலும் பகவான் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆனா அந்த இன்பமானது ரொம்ப அற்பமான ஜீவராசிகளுக்கு கூட கிடைக்குது அப்படின்னு தான் இங்க பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார். ஒரு நாய் பன்றி கூட அதே இன்பம் கிடைக்குது, அதுவும் சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் செய்யுது, அதுக்கும் இதெல்லாம் கிடைக்குது, எந்த தடையும் கிடையாது. அதையும் பகவான் தானே கொடுக்குறாரு இல்லையா? சோ அதனால அதுக்காக போய் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றார். ததாசாகம் பரிவோது காமக சமான சீலாம் கிரகமேதேனும் உபயீவான் மூலம் அசேஷ மூலம் துராஷயக காம துகாங்கிரிபஸ்ய. அதனால் அதே இயல்புள்ள ஒரு பெண்ணை மணந்து கொள்ள விரும்பி என் இடர வாழ்வில் நிறைவை தரும் அந்த பெண்ணாக விளங்கப் போகிறவளை கொண்டு என்னுடைய சிற்றின்ப ஆசைகளை திருப்தி செய்து கொள்ள நானும் உங்கள் பாத கமலங்களின் பாதுகாப்பை நாடினேன். அப்பாதங்களே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாகும். ஏனென்றால் நீங்கள் ஆசையாகிய மரம் போன்றவர். கர்தம முனிவர் என்ன சொல்றாரு, நான் இப்ப சொன்னேன் ஹதமேதசாம் அப்படின்னு சொன்னேன். நானும் அந்த கேட்டகரியில தான் இருக்கேன். எனக்கு இப்ப என்ன வேணும்,
எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். கடைசியில எதை கேட்டு வந்திருக்கேன்? பொண்ணு வேணும்னு உங்கள்ட்ட வந்திருக்கேன். 10,000 வருஷத்துக்காக தவம் பண்ணியிருக்கேன், பக்திக்காக இல்ல. பொண்ணு வேணும்னு சொல்லி தவம் பண்ணிட்டேன். நானும் அந்த கேட்டகரியில தான் இருக்கேன். என்ன பண்றது? எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆசையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சோ இதுதான் தூய பக்தனுடைய ஒரு அடையாளம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன நினைக்கல, நான் செய்தது சரி, என்னுடைய பிரார்த்தனை சரி அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, இது தவறு, ஆனா என்னுடைய சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு, எனக்கு பொண்ணு வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அதனால என்ன பண்ணுங்க, பொண்ணு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் கேட்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நீங்க தான் நிறைவேற்ற போறீங்க. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அகாம எந்த விதமான ஆசையும் இல்லாதவங்க, சர்வ காம எல்லா விதமான விருப்பங்களும் உடையவங்க, மோக்ஷ காம முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பகவானை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதனால இப்போ பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கர்தம முனிவர். என்ன பண்றது, என் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரியுது அவருக்கு. ஆனாலும் அவருடைய நிலையை உள்ளது உள்ளவாறு பகவான்கிட்ட சொல்லி அவர் கேட்கிறார். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பகவானை ஜட உலக நன்மைகளுக்காக அணுகுபவர்களை கண்டிப்பதையும் மீறி கர்தம முனிவர் அவருடைய ஜட உலக இயலாமையையும் ஆசையையும் பகவானின் முன்பு சொல்வதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். உங்களிடம் ஜட உலக பொருள் பற்றி எதுவும் கேட்கக்கூடாது என்று தெரிந்த போதிலும் நான் ஒழுக்கமான பெண்ணை மணந்து கொள்ள விரும்புகிறேன். ஒழுங்கை விரும்பும் என்னும் சொற்றொடர் மிகவும் குறிப்பிடத்தக்கது. முன்னாளில் ஒத்த ஒழுங்குடைய ஆண்களும் பெண்களும் மணந்து கொண்டனர். ஒத்த இயற்கை உடைய ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சி அடைய இணைந்தனர். 25 ஆண்டுகளுக்கு முன்னும் ஒருவேளை இப்போதும் கூட இந்தியாவில் பெற்றோர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உளவியல் நிலையில் உண்மையில் இணைவு உள்ளதா என்பதை அறிய ஜாதகத்தை பார்ப்பது உண்டு. இந்த ஆராய்வுகள் மிகவும் முக்கியமானவை. இப்பொழுது திருமணங்கள் அத்தகைய அறிவுரைகள் இல்லாமல் நடைபெறுகின்றன. அதனால் திருமணமானவுடன் விவாகரத்தும் பிரிவும் ஏற்படுகின்றன. முன்னாளில் கணவனும் மனைவியும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக சேர்ந்து இருந்தனர். ஆனால் இப்போதெல்லாம் இது ஒரு கடினமான பாரமாக காணப்படுகிறது. கர்தம முனிவர் குணவதியான பெண்ணை மனைவியாக அடைய விரும்பினார். ஏனென்றால் ஆன்மீக மற்றும் உலகியல் முன்னேற்றத்திற்கு உதவ மனைவி அவசியமானவள். ஒரு மனைவி மதம், பொருளாதார வளர்ச்சி, புலநுகர்ச்சியில் உள்ள எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி விளைவை தருபவள். ஒருவருக்கு நல்ல மனைவி இருந்தால் அவர் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். ஜோதிடத்தில் சிறந்த செல்வம், மிகவும் நல்ல மக்கள் அல்லது நல்ல மனைவி உள்ள மனிதன் அதிர்ஷ்டம் வாய்ந்தவனாக கருதப்படுகிறார். இந்த மூன்றில் நல்ல மனைவி உள்ளவரே மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். திருமணத்திற்கு முன்பு ஒருவர் குணவதியான மனைவியை தேர்வு செய்ய வேண்டும். புலன்களை திருப்தி செய்வதற்காக அழகினாலோ அல்லது பிற கவர்ச்சியான உறுப்புகளாலோ மகிழக்கூடாது. கலியுகத்தின் திருமணம் பாலுணர்வு வாழ்வை சார்ந்தே நடக்கும் என்று பாகவதத்தின் 12வது காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது. பாலுணர்வில் குறைவு ஏற்படின் விவாகரத்து பற்றிய வினா எழும். கர்தம முனிவர் உமாதேவியிடமிருந்து அவருக்கான ஆசையை பெற்றிருக்க முடியும். ஏனென்றால் யாருக்காவது நல்ல மனைவி வேண்டுமெனில் அவர் உமாதேவியை வழிபட வேண்டும் என்று புனித நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பரமபுருஷ பகவானை வழிபடவே விரும்பினார். ஏனென்றால் எல்லோரும் ஆசைகளுடன் இருந்தாலும் ஆசையற்று இருந்தாலும் விடுதலை பெற விரும்பினாலும் பகவானையே வணங்க வேண்டும் என்று பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வித மனிதரில் ஒருவர் ஜட உலக ஆசைகளை திருப்தி செய்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைய முயற்சிக்கிறார். மற்றொருவர் பகவானுடன் இணைவதன் மூலம் மகிழ விரும்புகிறார். பிறிதொருவர் முழுமையான மனிதன், பக்தன். அவர் பரமபுருஷ பகவானிடமிருந்து எதையும் பிரதிபலனாக விரும்புவதில்லை. அவர் மெய்யறி உள்ள தனது அன்பு தொண்டை அர்ப்பணிக்கவே விரும்புகிறார். எப்படியும் பகவான் எல்லாருடைய ஆசையையும் பூர்த்தி செய்வதால் எல்லாரும் பரமபுருஷ பகவானை வழிபட வேண்டும். பகவானை வழிபடுவதால் ஏற்படும் நன்மை என்னவென்றால், ஒருவர் ஜட உலக இன்பதற்கு ஆசைப்பட்டாலும் கூட அவர் கிருஷ்ணரை வழிபட்டால் அவர் படிப்படியாக ஒரு தூய பக்தராக மாறி எந்தவித விருப்பமும் அற்றவராகி விடுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபுபாதர் 25 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது நாம இன்னொரு 50 வருஷம் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த பொருளுரை பிரபுபாதர் கொடுத்து 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த பொருளுரை.
ஆக மொத்தம் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். அப்போ பிரபுபாதர் 50 வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்தெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த முறைகள் எல்லாம் ஜாதகம்லாம் யாரும் இப்ப பாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிலைமையை நாம தெரிஞ்சுக்கலாம், எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். திருமணங்கள் எந்த விதத்துல நடக்குது அப்படின்னா வெறுமை உடல் கவர்ச்சியினால மட்டும்தான் அவங்க இணைகிறாங்க. அதனால உடனே என்ன பண்றாங்க, விவாகரத்தும் செய்துக்கிறாங்க. சோ அந்த ஸ்லோகம் வந்துருச்சு பாத்தீங்களா, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி ஸ்லோகம் இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு அந்த ஸ்லோகத்தை பிரபுபாதரிங்க? பொருளுரையில எங்க சொல்லியிருக்காரு? எல்லாரும் அழகினாலும் அல்லது பிற கவர்ச்சியான உறுப்புகளால மகிழக்கூடாது. கலியுகத்தின் திருமணம் பாலுணர்வு வாழ்வை சார்ந்தே நடக்கும். அகாம சர்வ காமோவா அந்த ஸ்லோகம் எங்க வந்திருக்கு? 3 வித மனிதர்கள் லாஸ்ட் பேராகிராஃப்ல ஆசைகளுடன் இருந்தாலும் ஆசையற்று இருந்தாலும் விடுதலை பெற விரும்பினாலும் பகவானையே வணங்க வேண்டும் என்று பாகவதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அங்கதான் பிரபுபாதர் இந்த அகாம சர்வ காமோவா அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை கொடுக்குறார். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லோகம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரபுபாத் பொருளுரையில வரும்போது ஈஸியா அந்த ஸ்லோகத்தை நாம சொல்ல முடியும். அவ்வளவுதான், வேற எதுவும் இதுல கஷ்டமான விஷயம் எதுவும் கிடையாது. ஆனா ஸ்லோகமும் அர்த்தமும் நாம என்ன பண்ணி வச்சிருக்கணும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். வெறும் ஸ்லோகம் மட்டும் மெமரி பண்ணுவாங்க சில பேர், அர்த்தம் தெரியாது. ஆனா ரெண்டும் செய்யும் போது நம்மளால அதை ரிலேட் பண்ண முடியும். பிரஜாபதேஸ்தே வசசாதீஷதந்த்யா லோகஹ கிலாயம் கர்மஹதோனுவத்தஹ அகம் ச லோகானுகதோ வஹாமி பலிம் ச சுக்லானி மிஷாய துப்யம். சோ கர்தவமுனிவர் சொல்றார், என்ன பண்றது, எனக்கு தெரியும் தூய பக்திக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு. நல்ல பொண்ணு வேணுமே, குணவதியான ஒரு பொண்ணு வேணுமே, எனக்கு ஏத்த மாதிரி. இல்ல கொஞ்ச நேரம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நான் மியூட் பண்றதுல எனக்கு டைம், அதை நான் திரும்ப பண்ண வேண்டி இருக்கு. சோ அதனால கர்தம முனிவருக்கு தெரிஞ்சாலும் அவர் பிரஜாபதி, அவருடைய கடமையை அவர் செய்தாகணும். பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டியது அவருடைய கடமை. பகவான் அந்த ஆணையை அவர் கொடுத்திருக்கார். அவருடைய அப்பா பிரம்மதேவர் சொல்லியிருக்கார், நீ பிரஜாபதி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால கண்ணா பின்னாலாம் போகக்கூடாது, நல்ல பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக பகவானை நோக்கி அவர் தவம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். ஓ என் பகவானே, நீங்களே எல்லா உயிர் பொருள்களுக்கும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்குபவர். உங்களின் வழிகாட்டுதலின் கீழ் எல்லா கட்டுப்பட்ட ஆன்மாக்களும் கயிற்றால் கட்டப்பட்டது போல தொடர்ந்து அவற்றின் ஆசைகளை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ளன. ஓ மதத்தின் உருவே, அவர்களை பின்பற்றி நானும் என்றும் அழியாத காலங்களின் உருவமாகிய தங்களுக்கு எனது படையலை அளித்து வணங்குகிறேன். சோ நானும் உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை, நமஸ்காரங்களை, வந்தனங்களை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க தான் எல்லாரையும் மூக்கணாங்கயிறு கட்டி என்ன பண்ணிருக்கீங்க, வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்ற. பகவானுடைய அந்த இதுல இருந்து யாரும் விடுபட முடியாது. விமலாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். கடோபனிஷத்தில் பகவான் உயிர் பொருட்களின் தலைவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் அவர்களை தாங்குபவர், அவர்களின் எல்லா தேவைகளையும் ஆசைகளையும் அளிப்பவர். வாழும் எந்த பொருளும் சுதந்திரமானது அல்ல, எல்லாம் பகவானின் கருணைக்கு அடிமையானவை. அதனால் வேத குறிப்பு என்னவென்றால், ஒருவர் பகவானின் பரமபுருஷ பகவான் வழிகாட்டுதலின் கீழ் வாழ்பவை அனுபவிக்க வேண்டும். எல்லாமே பரமபுருஷ பகவானுக்கு சொந்தமாக இருப்பதால் ஒருவர் மற்றவரின் செல்வத்தை அபகரிக்க கூடாது. ஆனால் ஒருவருக்கான தனிப்பட்ட பங்கை அனுபவிக்க வேண்டும் என்று ஈசோபனிஷத் போன்ற வேத இலக்கியங்கள் வழிகாட்டுகின்றன. எல்லா உயிர் பொருட்களுக்கும் சிறந்தது என்னவென்றால், பகவானின் வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு ஜடவுலக அல்லது தூய வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்பதாகும். ஒரு கேள்வி எழலாம், கர்தம முனிவர் ஆன்மீக வாழ்வில் முன்னேறி இருந்தாலும் பகவானிடம் அவர் வீடு பேற்றை கொடு என்று ஏன் கேட்கவில்லை? பகவானை நேருக்கு நேரே பார்த்ததும் அனுபவித்து இருந்தாலும் அவர் ஏன் ஜடவுலக வாழ்வை அனுபவிக்க விரும்பினார்? பதில் என்னவென்றால், அனைவராலும் உலகில்
உலகியல் கட்டிலிருந்து வீடு பேறு அடையும் தகுதியினை பெற முடியாது. அதனால் அவரவருக்கு ஏற்ற நிகழ்கால நிலையில் அனுபவிக்க வேண்டியதை அனைவரின் கடமையாகும். ஆனால் பகவான் அல்லது வேதங்களின் வழிகாட்டுதலின் கீழ் அனுபவிக்க வேண்டும். வேதங்கள் பகவானின் நேரடி சொற்கள் என்று கருதப்படுகின்றன. பகவான் நாம் விரும்பும் ஜட உலக வாழ்வை அனுபவிக்க நமக்கு வாய்ப்பு தருகிறார். அதே சமயம் வேதங்களால் தொடரப்படும் வழிமுறைகளுக்கான வழிகாட்டுதலையும் தருகிறார். அதனால் படிப்படியாக ஒருவர் ஜட உலக கட்டிலிருந்து விடுதலைக்கு உயர்த்தப்படுகின்றார். ஜட உலக இயற்கையின் மீது ஆட்சி புரியும் தங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஜட உலகுக்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இயற்கையின் விதிகளால் கட்டுப்படுத்தப்பட்டவை. வேத விதிகளை பின்பற்றுதலே சிறந்த வழியாகும். ஒருவர் விடுதலைக்கு படிப்படியாக உயர்த்த அது உதவும். கர்த்தம முனிவர் பகவானை சுக்லா என்று விழிக்கின்றார். அதன் பொருள் மதத்தின் தலைவர் என்பதாகும். பக்தியுள்ள ஒருவர் மதத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அந்த விதிகள் பகவானால் விதிக்கப்பட்டவையாகும். யாராலும் ஒரு மதத்தை உற்பத்தி செய்யவோ அல்லது கற்பனையாக உண்டு பண்ணவோ இயலாது. மதம் பகவானின் ஆணையை அல்லது விதிகளை குறிக்கிறது. பகவத்கீதையில் மதம் என்பது அவரை சரணடைதல் என்று பகவான் சொல்கிறார். அதனால் ஒருவர் வேத விதி முறைகளை பின்பற்றி பகவானை சரணடைதல் வேண்டும். ஏனெனில் மனித வாழ்வில் பூரணத்தின் இறுதி குறிக்கோள் அதுவே ஆகும். ஒருவர் வாழ்வில் கடவுள் பற்று கொண்டு மதத்தின் ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்றி திருமணம் செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து ஆன்மீக உணர்தலில் உயர்ந்த நிலையை படிப்படியாக அடைதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபா என்ன சொல்றார், எல்லாராலையுமே உடனே உயர்ந்த தூய பக்திக்கு போக முடியாது. அதனால அவங்கவங்க நிலையில வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கான ஏற்ற வழிமுறைகள்ல அவங்க தொடர்ந்து ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்றார். அதனால கர்தம முனிவர் அவர் ஒரு பிரஜாபதி, அவருக்கு ஆணை இருக்கு. அதனால அவர் பகவான் கிட்ட ஒரு நல்ல குணவதியான எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். சோ அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல தூய பக்தி அப்படிங்கறத நாம பயிற்சி பண்றோம் அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். லோகாம்ச லோகானு கதான் பகும்ச்ச ஹித்வா ஸ்ருதாஸ்தே சரணாத பத்ரம் பரஸ்பரம் தத குணவாத சீது பீயுஷக நிர்யாபித நேகதர்மாக. போன ஸ்லோகத்துல பகவானுடைய பாதங்களை எதோட ஒப்பிட்டு சொன்னார்? முன்னாடி ஸ்லோகத்துல படகுக்கு ஒப்பிட்டு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஹித்வா ஸ்ருதாஸ்தே சரணாத பத்திரம். ஆத பத்திரம் அப்படின்னாக்கா குடைன்னு அர்த்தம். இங்க ஒரு குடையோட ஒப்பிட்டு சொல்றார். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழைக்குள்ள நல்ல மழை, ஒரே இருட்டு, இருட்டா இருக்கு, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழையில நம்ம வெளியில போகணும்னா நமக்கு என்ன தேவை? குடை தேவை இல்லையா? அந்த மாதிரி பகவானுடைய பாத கமலங்கள் ஒரு குடைக்கு இங்கு ஒப்பிட்டு சொல்றார். ஆயினும் பாரம்பரியமான உலக விஷயங்களை விட்டுவிட்டவர்கள், இந்த உலக விஷயங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாடி மயக்கம் தரும் தேனாகிய உங்கள் குணங்கள் செயல்களை பருகுவதன் மூலம் உங்கள் பாத கமலங்களாகிய குடையின் பாதுகாப்பை பெற்றவர்கள் ஆகிய அனைவரும் உலக வாழ்வில் மனித உடம்பின் எல்லா தேவைகளிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். சோ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம பகவானுடைய லீலைகளை கேட்டோம், பகவானுடைய உபதேசத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா நம்ம இந்த ஜட உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியும். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். இல்லற வாழ்வின் தேவையை வர்ணித்த பிறகு கர்த்தம முனிவர் உலகியல் வாழ்வின் புலன் முயற்சிக்கு அடிமையானவர்களுக்கு திருமணமும் பிற சமூக விஷயங்களும் மாற்ற முடியாத விதிமுறைகளாகும் என்று உறுதியாக கூறுகிறார். அன்றாட வாழ்வின் நியதிகளாகிய உண்ணல், உறங்கல், புணர்தல் மற்றும் தாக்குதலை எதிர்த்தல் ஆகியவை உண்மையில் உடலின் தேவைகள் ஆகும். ஆனால் மெய்யறிவுடன் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவர்களும் இந்த பூவுலகில் மாற்ற முடியாத செயல்களை விட்டுவிடுபவர்களும் சமூக பழக்க வழக்கங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். பந்தப்பட்ட ஆன்மாக்கள் உலகின் சக்தியாகிய ஆற்றலின் கீழ் அல்லது என்றும் அழியாத இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பனவற்றில் கட்டுண்டு கிடக்கிறார்கள். ஆனால் அவர் கிருஷ்ணரை பற்றிய உணர்வில் ஈடுபட்ட உடனேயே இறந்த கால நிகழ்கால எல்லைகளை கடந்து ஆன்மாவின் அழிவற்ற செயல்களின் சூழலுக்கு வருகிறார்.
ஒருவர் நில உலக வாழ்வை அனுபவிக்க வேத ஆணைகளின்படி நடக்க வேண்டும். பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டவர்கள் இவ்வுலக விதிமுறைகளுக்கு அஞ்ச மாட்டார்கள். அந்த பக்தர்கள் உலக செயல்களின் நடைமுறைகளுக்கு கவலைப்பட மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் வரும் பிறப்பு, மரணம் ஆகியவை வெம்மையான சூரியனை போன்றவை. அதனை எதிர்த்து குடையை போன்ற பாதுகாப்பை இறைவனிடமிருந்து அவர்கள் தைரியமாக பெறுகிறார்கள். நில உலக வாழ்வில் தொடர்ச்சியாக ஆன்மா ஒரு உடலில் இருந்து மற்றொன்றுக்கு இடம் விட்டு இடம் பெயர்தலே துன்பத்திற்கு காரணமாகும். இந்த உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வே சம்சாரம் எனப்படும். ஒருவர் நல்ல வேலையை செய்யலாம், மிகவும் நல்ல ஜட உலக சூழலில் அவருடைய பிறப்பை எடுக்கலாம். ஆனால் பிறப்பும் மரணமும் தொடர்ந்து வருகிற நடைமுறை பயங்கரமான நெருப்பு போன்றது. ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் அவருடைய ஆன்மீக குருவுக்கு செய்யும் வேண்டுதலில் இதனை வர்ணித்துள்ளார். சம்சாரம் அல்லது பிறப்பும் இறப்பும் மீண்டும் வருதல் காட்டு தீயுடன் ஒப்பிடப் பெறுகிறது. காட்டு தீ தானாகவே யாருடைய முயற்சியும் இல்லாமல் காய்ந்த மரக்கட்டையின் உராய்வால் ஏற்படுகிறது. எந்த தீயணைக்கும் துறையோ அல்லது பரிதாபப்படும் ஒருவரோ அதை அணைக்க இயலாது. கொழுந்துவிட்டெறியும் காட்டு தீ அணைக்கப்பட வேண்டுமென்றால் மேகத்தில் இருந்து தொடர்ந்து மழை பொழிய வேண்டும். மேகம் ஆன்மீக குருவின் கருணையுடன் ஒப்பிடப்படுகிறது. ஆன்மீக குருவின் கருணையால் பரமபுருஷ பகவானின் கருணையாகிய மேகம் கொண்டு வரப்படுகிறது. பிறகு கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையாகிய மழை பொழிகிறது. அதன் பின்னர் தான் ஜட உலக நெருப்பாகிய தீ அணைக்கப்படும். இதுவும் இங்கு விளக்கப்படுகிறது. ஜட உலக இருப்பின் மாற்ற முடியாத கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வில் இருந்து விடுதலை பெறும் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒருவர் பகவானின் பாத கமலங்களின் நிழலை பெற வேண்டும். மாயாவாதிகள் ஈடுபடும் வழியில் அல்ல, ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவானின் செயல்களை கேட்பதனாலும் உச்சரிப்பதாலும் பெற வேண்டும். அதன் பின்னரே ஒருவர் ஜட உலக இருப்பின் செயல்கள் எதிர் செயல்களில் இருந்து விடுபட முடியும். ஒருவர் ஜட உலகின் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வையும் மெருகேற்றப்பட்ட அதே மாற்ற முடியாத கொள்கைகளான உண்ணுதல், உறங்குதல், எதிர்த்து தாக்குதல், புணர்தல் இவற்றை அப்படியே பின்பற்றும் நாகரிகமான மனிதர்கள் எனப்படுபவர்களுடன் கொண்ட கூட்டுறவையும் விட்டுவிட வேண்டும். பகவானின் புகழை கேட்பதும் உச்சரிப்பதும் இங்கு துவத்குணவாத சீது என்று வர்ணிக்கப்படுகிறது. பகவானின் திருவிளையாடல்களை கேட்பதும் உச்சரிப்பதும் தேனை குடிப்பதை போன்றது. பின்னரே ஒருவர் ஜட உலக வாழ்வின் மயக்க வெறியை மறக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா எவ்வளவோ நினைச்சிருப்போம் இல்லையா? அதுதான் சந்தோஷம், இது அடைஞ்சா சந்தோஷம், இது கிடைச்சாதான் சந்தோஷம், அப்படி இருக்கணும், இப்படி பல கற்பனைகள் நமக்குள்ள இருந்திருக்கும். ஆனா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண வந்ததுமே அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகுது? படிப்படியா மாறி பகவானுடைய சேவையில தான் ஈடுபடணும் அப்படிங்கிறது வரணும். அது வந்தா தான் என்ன அர்த்தம்? நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேறோம்னு அர்த்தம். இல்லை அப்படின்னாக்க அந்த எண்ணம் நமக்கு வரல அப்படின்னா நம்ம பயிற்சியில நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால பிரபா சொல்ற இந்த காட்டு தீ மாதிரி இருக்கு இந்த வாழ்க்கை. டெய்லி காலம்பரை பாடுறோம். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராருடைய குரு அஷ்டகம் அதுல பாடுறோம். சம்சாரதாவா நலலீட லோகா த்ரணாய காருண்ய கன கணாத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் அப்படின்னு பாருவோம். சம்சார தாவா அனல எப்படி இருக்கு? இந்த காட்டுத்தீ மாதிரி இருக்கு இந்த வாழ்க்கை. அப்போ ஆன்மீக குரு தன்னுடைய கருணை மழையை பொழிகிறார். வேற எந்த முறையினாலும் காட்டுத்தீயை அணைக்க முடியாது. ஒரு நிமிஷத்துல மனசுல 1000 எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். ஒரு புடவையிலேருந்து ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, வீடு கார் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். படிப்பு, அது இது, கல்யாணம், எதுவுமே திருப்தி கொடுக்காது. ஆனா எப்போ ஒரு ஆன்மீக குரு கீழே நம்ம சரணடைகிறோமோ அப்போ குருவுடைய கட்டளை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், அதை நிறைவேற்றுறது தான் லட்சியம். மற்றதெல்லாம் நம்ம செய்யாம இல்லை. இஸ்கான்ல யாரும் திருமணமே செஞ்சுக்கல, குழந்தையே பெற்றுக்கொள்ளல அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப பிரம்மச்சாரிகளா இருக்கிறவங்க பிரம்மச்சாரிகளா இருக்கிறாங்க, கிரகஸ்த வாழ்க்கையை ஏத்துக்கிறவங்க கிரகஸ்த வாழ்க்கையை ஏத்துக்கிறாங்க.
குழந்தைகளை பெற்று அவங்கள வந்து நல்ல கிருஷ்ண பக்தர்களா வளர்க்குறாங்க. இந்த மாதிரி அவங்க நிலையில அவங்கவுங்க கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறாங்க. அப்போ நோக்கம் ஒண்ணு, தூய பக்தியை பயிற்சி செய்யணுங்கிற நோக்கம் இருக்கு. ஆனா அவங்கவுங்களுடைய குணகர்ம, அவங்கவுங்களுடைய குணத்துக்கும் செயலுக்கும் ஏற்ப அவங்கவுங்க வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறாங்க. இதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பயப்படாம கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும். பயப்படாம தீட்சை வாங்கிக்கணும். தீட்சை வாங்கிக்கிட்டா நமக்கு ஏதோ நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிமையாயிடுவோமோ, இல்லைன்னா நம்மளால வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் எல்லாம் தீட்சை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற துணையை அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. எதுவுமே தவறு கிடையாது. இல்லற வாழ்க்கைக்கும் கிருஷ்ண பக்திக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டா இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் மகன் அதுக்கப்புறம் என்னுடைய மகள் 2 பேருமே தீட்சை வாங்கின பக்தர்கள் தான். 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்கு. 2 பேரும் குழந்தைகளை கிருஷ்ண உணர்வோட வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எனக்கு இன்னும் எங்க ஃபேமிலிங்கிறதுனால சொல்லல. ஸோ இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் பயிற்சி செய்யறாங்க. அதனால பயப்படவே தேவை கிடையாது. தீட்சை அப்படிங்கிறது குரு கிட்ட நாம நம்மள ஒப்படைக்கிறது. அவருடைய வழிகாட்டுதல்ல கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது. சோ அந்த முயற்சியில நாம என்ன பண்ணணும், முழு மூச்சா ஈடுபடணும். ஓகே, இன்னைக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரம் டைம் ஓடி போயிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? இன்னைக்கு படிக்க முடியாதவங்க கண்டிப்பா நாளைக்கு படிக்கலாம். எல்லா பொருளுரையும் ரொம்ப பெரிய பொருளுரைகளா இருந்தது. அதனால சில பேர் தான் படிக்க முடிஞ்சது. மற்றவங்க நாளைக்கு படிக்கலாம். ஓகே, கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அமிர்தம் போன்ற பொருளுரைகள் பிரபுபாதருடையது. ஸ்லோகம் இருக்கு. ஸ்லோகம்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஈசாவாசியம் மிதம் சர்வம் அந்த ஸ்லோகா இருக்கு. நிறைய ஸ்லோகாஸ் இருக்கு. பட் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் அப்படி வந்துட்டேன். எஸ் பிரபு. அன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க மாதாஜி, நாம சங்கீர்த்தனத்துக்கும் நம்ம ஜபத்துக்கும். சோ சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, யாருக்கு எந்த கேள்வியும் இல்லைன்னா வஞ்சா கல்பத்தருபேஷ்ச கிருபா சிந்துப்யே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமஹ. அனந்த கோடி வைஷ்ணவ கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். சோ நீங்க எல்லாம் ரொம்ப ஆனந்தமா ரத யாத்திரா கொண்டாடி போஸ்ட் நிறைய ஒரே ஜெகநாதர் 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 ரத யாத்திரா ஜெகநாதர் ரத யாத்திரா ஆனந்தமா இருந்தது இல்லையா? எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்லையா? சோ மற்றவங்களுக்கும் பக்தர்களுக்கும் இதான் வித்தியாசம். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெய்ஞ்சாலும் சரி, தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெயில் அடிக்குதே, மழை பெய்யுதே, ஒரு தேர் இழுக்கணுமா அப்படின்னு நமக்கு இருக்காது. மனசுல என்ன இருக்கு, ஆனந்தம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ண பக்தர்களுடைய அடையாளம் என்ன, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறது தான் கிருஷ்ண பக்தர்கள். அதனால மழையோ வெயிலோ குளிரோ எதையும் நம்ம வந்து பார்க்காம ஜெகநாதருடைய தேர் திருவிழால கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சோ அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா நம்ம வந்து எப்படி ஜெகநாதரை வரவேற்கலாம், எப்படி அவருக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கறத இப்பல இருந்து நம்ம வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? நாளைக்கு சொல்லலாமா மாதாஜி? பிரம்மசகிதே நாளைக்கு சொல்லவா? நாளைக்கு சொல்லலாம் மாதாஜி. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இன்னைக்கு 5:10 ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க் யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.